இன்றைக்கு இணையம் முழுவதும் எண்ணற்ற இளையோர் இன்றைக்கு நம்முடைய அருமை சகோதரர் சுபா முத்துக்குமார் அவர்களுடைய நினைவேந்தலை போற்றி அவரை குறித்தான பல்வேறு பதிவுகளை இன்றைக்கு இணையம் முழுவதும் காணுகின்றோம். தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்பவரிடத்தில் தேசிய இனங்களின் உரிமைக்காக போராடுகின்ற இயக்கங்கள் இடத்தில் ஒரு மாறாத அன்பையும் பாசத்தையும் நன்மதிப்பையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு போராளியாக நம்மோடு வாழ்ந்த ஒருவர். ஆனால் சதிகாரர்கள், காலை பத்திரிகையாளர் சந்திப்பிலே நான் சொன்னது போல சதிகாரர்கள், சூழ்ச்சியாளர்கள், தமிழ் தேசியம் வளரக்கூடாது என்று நினைத்தவர்கள், கனிம கொள்ளை அடிப்பவர்கள் அல்லது தமிழ்நாட்டை சுரண்ட நினைப்பவர்கள், எப்படியாவது பணம் ஒன்றே குறி என்ற கொள்கையோடு வாழ்ந்தவர்கள் என்கிற ஒரு கூட்டு சதியின் காரணமாக இன்றைக்கு நம்முடைய முத்துக்குமார் அவர்கள் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த புதுவை மண்ணில் இங்கே படமாக இருந்து நாம் பூக்களை தூவி அஞ்சலி செலுத்திய இந்த ஜாகர் அலியில் இருந்து, நம்முடைய முத்துக்குமாரில் இருந்து, இன்றைக்கு நம்முடைய எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் குறிப்பிட்ட ஆம்சாங்கில் இருந்து அல்லது காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்ட சந்தனக்காட்டு வீரப்படையிலிருந்து எண்ணற்ற தமிழ் தேசிய போராளிகள் அரச பயங்கரவாதத்தால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், காவல்துறையினால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது காவல்துறை துணையோடு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ் சமூகம் சந்திக்கிற எண்ணற்ற பிரச்சனைகளில் இன்னைக்கு முத்துக்குமார் போன்ற ஒரு சமரசமற்ற போராளிகள் இந்த மண்ணில் இருந்திருந்தால் இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் பல்வேறு பிரச்சனைகளில் இங்கு பிரிந்து கிடக்கின்ற சின்ன சின்ன இயக்கங்களை, தமிழ் தேசிய போராளிகளை, தமிழ் தேசிய அமைப்புகளை, பெரியாரிய அமைப்புகளை அல்லது மக்களின் வாழ்வுரிமைக்காக களத்தில் நிற்கின்ற தனிநபர் போராளிகளை ஒருங்கிணைத்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு படையை நிச்சயம் இந்த மண்ணில் கட்டியிருப்பார் என்று நான் மனதார நம்புகிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஆளுமைகள் இல்லாத ஒரு தருணத்தில் எங்களை போன்று தமிழ்நாடு விடுதலை படை அல்லது தமிழ் மீட்சி படை போன்ற படைகளின் ஆதரவாளர்கள் எல்லாம் நாங்கள் ஓட்டு அரசியலுக்கு வந்து பல்வேறு சமரசங்களை செய்து கொண்ட காரணத்தினால் இன்றைக்கு யாராரோ எதையெதுவோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதையும் உண்மை என்று நம்புகிற ஒரு கூட்டமாக என் இளையோர் கூட்டம் மாறி நிற்கிறது. இன்றைக்கு தமிழீழ தேசிய தலைவரே வந்து சொன்னால் கூட நாங்கள் நம்ப மாட்டோம் என்று சொல்கிறார்கள். இந்த கட்சியை உருவாக்கியவர்களில் மிகப்பெரிய பங்காற்றியவர் முத்துக்குமாராக இருந்தாலும் அவரே வந்து சொன்னாலும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு இளையோர் கூட்டம் இந்த மண்ணில் உலவிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தமிழ் தேசியம் என்றால், தமிழ்நாடு விடுதலை என்றால், தமிழீழ விடுதலை என்றால், இதற்கு இந்த மண்ணில் குரல் கொடுத்தவர்கள் யார், போராடியவர்கள் யார், தியாகம் செய்தவர்கள் யார், அர்ப்பணிப்பு செய்தவர்கள் யார், எண்ணற்ற வழக்குகளை சந்தித்து இந்த இருவரும் போராட்ட களத்தில் தோளோடு தோள் நின்று துணை நின்றவர்கள் யார் என்று தெரியாமல் இன்றைக்கு கருப்பு சட்டைக்காரர்கள் அனைவருமே நமக்கு எதிரி என்பது போல அல்லது பெரியாரிய கருத்தை பேசுகின்றவர்கள் எல்லாம் நமக்கு எதிரி என்று போல நம்மிலேயே ஒரு குழப்பத்தையும் குளறுபடிகளையும் உருவாக்கி இன்றைக்கு தமிழ் சமூகம் இங்கு பிளவுபட்டு கிடப்பதாக நான் கருதுகிறேன். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு தமிழர் கைகளில் இருந்த எந்த ஒரு பொருளாதாரத்தை ஈடு செய்யக்கூடிய மிக முக்கிய நிகழ்வுகளும் நம் கைகளில் இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய பியூரோக்ரசி என்று சொல்லக்கூடிய அதிகார வர்க்கத்தில் யார் அமர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சொந்தமில்லாதவர்கள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழர் கைகளில் இருந்த வணிகம், தமிழர் கைகளில் இருந்த பொருளாதாரம், தமிழர் கைகளில் இருந்த வேலைவாய்ப்பு உரிமை, தமிழர் கைகளில் இருந்த மிகப்பெரிய தொழிற்கூடங்கள், தொழில்கள் எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம் கையில் இருந்து மிக திட்டமிட்டு மிக அற்புதமாக காய் நகர்த்தி நம்முடைய இன எதிரிகள் அபகரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற தமிழர்கள் ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது இன்றைக்கு நம் கைகளில் என்ன இருக்கிறது? புதுக்கோட்டை போன்ற இந்த பகுதிகளில் இருக்கிற மிகப்பெரிய சொத்துக்களும் மிகப்பெரிய பொருளாதாரங்களும் இன்றைக்கு யார் முதலாளிகளாக இருக்கிறார்கள், யார் இதற்கு தலைமையேற்றிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு எங்கும் நீக்கமர நிறைந்து வடவர்களின் ஆதிக்கம், வடவர்களின் தமிழ் சமூகத்தின் வேலைவாய்ப்பு உரிமை பறிப்பு என்று எல்லா நிலைகளிலும்
இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டுடைய மிக உயர்ந்த காவல்துறை பொறுப்புக்கு யார் வர வேண்டும் என்பதை அவர்களுடைய அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய குழுக்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். சென்னை போன்ற பெரும் மாநகரத்தினுடைய சட்ட ஒழுங்கு ஆணையராக யார் வர வேண்டும், தலைமைச் செயலராக யார் வர வேண்டும், உள்துறை செயலராக யார் வர வேண்டும் என்பதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடியவர்கள் எப்படியாவது இந்தியை திணிக்க வேண்டும் என்று முற்பட்டு இன்றைக்கு நாடு முழுவதும் இந்திக்காரர்களை திணித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழலில் இன்றைக்கு தமிழ் சமூகம் எல்லாவித உரிமைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து கொண்டிருக்கிறது. நான் தனி ஒருவனாக சட்டமன்றத்தில் இருந்து போராடி வெளிக்கொண்டு வந்த ஒரு பிரச்சனை தான் தமிழ்நாட்டினுடைய டிஎன்பிசி என்று சொல்லக்கூடிய அரசு தேர்வு முறையில் தமிழ்நாட்டை சாராத எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் வேண்டுமானாலும் எல்லா பதவிகளையும் அமரலாம் என்று நம் கைகளாலே நமக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்து இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பேர் அபாயம் இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த மண்ணில் இருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அரசியல்வாதிகளுக்கு கிடைக்க வேண்டியதை அவன் தருகிறான். இங்கு இருக்கிற மார்வாடி சேட்டுக்கள் பிறகு தேசியமாக இருந்தாலும் கூட, ஆனால் அவர்கள் இந்த மண்ணில் அடிக்கிற கொட்டங்கள், வடவர்கள் செலுத்துகிற ஆதிக்கங்கள், இன்னைக்கு நம்முடைய தமிழ் மண்ணில் வாழ்கின்ற ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் நம்மளோடு வாழ்ந்த உறவுகளிடமிருந்த தங்க வணிகத்திலிருந்து, வெள்ளி வணிகத்திலிருந்து, இரும்பு வணிகத்திலிருந்து, எலக்ட்ரானிக் கூட்ஸ் வணிகத்திலிருந்து, தஞ்சை டெல்டா மாவட்டங்களிலே நாத்து நடுகின்ற வரையிலும், அரப்புக்கான மிஷின் என்று சொல்லக்கூடிய இயந்திரங்களை அனுப்புகின்ற வரையிலும் நாம் பயன்படுத்துகிற லட்சக்கணக்கான இருசக்கர ஊர்திகளின் முதலாளியிலிருந்து, சென்னையில் இருக்கிற லட்சக்கணக்கான ஆட்டோக்கள் முதலாளிகளிலிருந்து, எல்லா ஃபைனான்ஸ் நிறுவனங்களிலும் இருந்தும் இதுக்கெல்லாம் யாரா பாஸ், யார் கண்ட்ரோல், சுவிட்ச், மெயின் சுவிட்ச் யாருக்கிட்ட இருக்கடான்னா அவங்கிட்ட கொடுத்து விட்டு நாம் இங்கு சாதியாய் மதமாய் பிரிந்து கிடக்கிறோம். தமிழர்களே, நாம் விழித்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த நிலம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடமிருந்து பறிக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்கிற நிலையில் போய் நிற்கிறாங்க. இன்னைக்கு நீங்க எங்கேயாச்சும் மிகப்பெரிய இடங்கள் யார் முதலாளின்னு போய் பார்த்தீங்கன்னா 90% தமிழர்கள் அல்லாத வடவர்கள் கைகளில் தான் இருக்கிறது. அன்றைக்கு திராவிட இயக்கங்களையும் தந்தை பெரியாரும் இந்தி எதிர்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்திக்காரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு எதிர்த்த நாம் அனைவரும் இன்றைக்கு அமைதி காத்து கொண்டிருக்கிறோம். காரணம், நம் அரசு மதுபான கடைகளை நம்முடைய இளைய தலைமுறை கட்டுண்டு கிடக்கிறான், அல்லது போதை வாஸ்துகளுக்கு கஞ்சா அபின் போன்ற பழக்க வழக்கங்கள் அடிமையாகி கிடக்கிறான், அல்லது கூத்தாடிகளுக்கு ரசிகர் மன்றம் வைத்து தன் வாழ்நாளை துளைத்து கிடக்கிறான். இப்படிப்பட்ட இந்த சமூகம் சீரழிந்து வருகின்ற ஒரு சூழலில் முத்துக்குமார்களின் தேவைகள் இந்த மண்ணில், தமிழரசனுடைய தேவைகள் இந்த மண்ணில் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டிய ஒரு பேரபாயத்தில் இருக்கிறோம். ஒரு பொய்யன்கள் எங்களுக்கு போதாது, ஒரு பாவலரேர் எங்களுக்கு போதாது, ஒரு பேராசிரியர் ஜெயராமன் எங்களுக்கு போதாது, இன்னும் இந்த மண்ணில் இருக்கிற ஒரு தியாகிகள் மணியரசன்கள் எங்களுக்கு போதாது, எங்கள் குளத்தூர் மணிகள், கோவை ராமகிருஷ்ணங்கள் எங்களுக்கு போதாது. இன்னும் எத்தனையோ குளத்தூர் மணிகள், எத்தனையோ முத்துக்குமார்கள், எத்தனையோ தமிழரசனங்கள், எத்தனையோ புலவர்கள் இந்த மண்ணில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். காரணம், எங்கள் கண் முன்னால் என் தமிழ் இனத்தின் அத்தனை உரிமைகளையும் இன்றைக்கு வடவர்கள் பறித்து கொண்டிருக்கிறார்கள், வடக்கத்தியன் பறித்து கொண்டிருக்கிறான். ஒன்றிய ஆளும் அரசு திட்டமிட்டு சதி செய்து தமிழ் சமூகத்தை, தமிழ்நாட்டை ஒரு அடிமை மாநிலமாக ஆக்கி கொண்டிருக்கிறான். இன்றைய முதலமைச்சருடைய அறிக்கை கூட அது தான் காட்டுகிறது. புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரில் இன்றைக்கு அவருடைய ஆதிக்கம் தலைவிரித்தாடுகிறது. இதை நீ நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் உனக்கு தர வேண்டிய நிதியை நான் தரமாட்டேன் என்று மாதிரிட்டு சொல்லுகிறான். இன்றைக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக அழகாக, ஆணித்தரமாக தங்களுடைய கருத்துக்களை தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் அதை அத்தனையும் புறந்தள்ளி ஏளனம் பேசி கிண்டலடிக்கிறார்கள் டெல்லியில் இருக்கிற அமைச்சரவையில் என்ற பெயரில் கொட்டமடிக்கிற பாசிச பாரதிய ஜனதா கூட்டத்தினர். தமிழ் சமூகம் இன்றைக்கு எந்த உரிமையை கையில் வைத்திருக்கிறது? நமக்கான ஆட்சி மொழி உரிமை கையில் இருக்கிறதா? தமிழ்நாட்டின் சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டுகள வரலாற்றில் கடந்த வாரம் மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய அரசு உயர் அதிகாரிகளுடைய பட்டியல் மாற்றத்திற்கான அரசாணை தூய தமிழில் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதை பெருமையாக பத்திரிகை ஊடகங்கள் பதிவு செய்கிறது என்று சொன்னால், இத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆட்சி செய்த நம்முடைய அரசியல் தலைமைகள் என்ன செய்து கொண்டிருந்தன? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எங்கே இருக்கிறது தமிழ்? ஆக இதையெல்லாம் குறித்து கவலை கொள்கின்ற, ஒரு அரை சீற்றத்தோடு வீதிக்கு வந்து போராடுகின்ற, இந்த தவறு செய்கின்ற அதிகாரிகளை, ஆட்சியாளர்களை தட்டி கேட்கின்ற ஆற்றல் மறவர் படையா தமிழர் மீட்சி படை, தமிழ்நாடு விடுதலை படை இயங்கியது. இன்றைக்கு எந்த படை இருக்கிறது? காவல்துறை அதிகாரிகளே எங்க நண்பர் வந்து சொன்னார்,
நியாயமான பிரச்சனைகளுக்கு நீதி கேட்டு போராடினால் இன்னும் ஒரு தமிழ் சமூகத்தின் ஒரு படையை, சாதி படையை தடுத்து அனுப்பி அதை தடுக்கின்ற அல்லது தகராறு செய்கின்ற ஒரு மோசமான சூழல் தமிழ் சமூகத்தில் உருவாகிறது. இன்றைக்கு கூட காலை ஒரு அறிக்கையை தயார் செய்வதற்கு ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டில் நடந்தேறிய சம்பவங்களை பட்டியலிடுகின்ற போது ஆணவ கொலைகள், சாதிய கொலைகள், படுகொலைகள், மாணவர் கொலைகள், கற்பழிப்புகள், ஆசிரியர் கற்பழிப்பு, வகுப்பாசிரியர் கற்பழிப்பு, காவல் நிலைய காவலர் கற்பழிப்பு, பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் கற்பழிப்பு, எங்கே போய் கொண்டிருக்கிறது தமிழ் சமூகம்? ஆக இந்த அநியாய அக்கிரமங்களை எல்லாம் ஒரு காலத்தில் தமிழ்நாடு விடுதலைப்படையும் தமிழ் மீட்சிப்படையும் ஆயுதம் தாங்கி அவர்கள் நீதிமன்றத்தில் இந்த கொடியவர்களுக்கு, இந்த காம கொடர்களுக்கு, இந்த அரச பயங்கரவாதத்திற்கு, இந்த மாவீரர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் அவர்கள் நீதிமன்றத்தில் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. பயம் இருந்துச்சு. காவல் நிலையத்தில் கற்பழிப்பு குறைஞ்சது, பாலியல் சீண்டல் குறைந்தது, ஆதிக்க பண்ணையார்கள் அடாவடி அட்டூழியங்கள் குறைந்தன. ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு படை இல்லை, இப்படி ஒரு முத்துக்குமார் போன்ற ஒரு மாவீரன் இல்லை, தோழர் தமிழரசன் போன்ற ஒரு மாவீரன் இல்லை. எண்ணற்ற இருந்த இங்க முகிலன் தோழர் அமர்ந்திருக்கிறார். எண்ணற்ற தமிழ் தேசிய போராளிகள் இந்த தலைவர்களின் தலைமையை ஏற்றுக்கொண்டு களத்தில் ஆயுதமேந்தி போராடி இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்தவர்கள். நான் கூட காரில் பயணம் செய்து வருகின்ற போது எங்கள் தனசேகரன் தோழருடன் பேசி வந்தேன். இந்த சமூகம் போராளிகளை, உண்மையான தமிழ் தேசிய போராளிகளை, உண்மையான தமிழ் தேசிய ஆளுமைகளை கொண்டாட மறந்து என்றைக்கு கூத்தாடிகளை கொண்டாட நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டதோ நம்முடைய இளைய தலைமுறை, அன்றைக்கே இந்த இனம் தன் சுய உரிமையை, தன் சுய மரியாதையை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறது. இல்லைன்னா ஒரு சாதாரண ஒரு சினிமா நடிகை ஏதோ ஒரு வீதியில் கடை திறக்க வரான்னா 10,000 பேர் திறந்து நிற்கிறான், போலீஸ்காரர்கள் அடிச்சார்ஜ் பண்ணி பாதுகாக்க கொடுப்பதாக இருக்கு. ஆனால் இது போன்ற போராளிகள் வாழ்ந்த இந்த மண்ணில், இந்த போராளிகளுடைய நினைவேந்த கூட்டங்களிலே அதுபோன்று சக போராளிகளாக அவர்களோடு பழகியவர்கள், அவர்களோடு களமாடியவர்கள், அவர்களோடு படையில் இருந்தவர்கள், அவர்களோடு பயணித்தவர்கள், அவர்களுடைய விரல் விட்டு எண்ணக்கூடிய குடும்பங்கள் மட்டும்தான் வந்து கலந்து கொள்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. இது சாபக்கேடு. போராளிகளை மதிக்க தெரியாத ஒரு இனம், போராளிகளை போற்ற தெரியாத ஒரு இனம், போராளிகள் உயிரோடு வாழ்கின்ற போது ஒருவேளை உணவுக்கும் தன் கட்டிய மனைவிக்கு ஒரு 3 வேளை சோற்றுக்கும் உறுதி செய்யப்பட முடியாமல் துண்டறிக்கைகளை விநியோகம் செய்து காடுகளிலேயும் ஒருவேளை உணவை உண்ணுவிட்டு அவன் எடுத்துக்கொண்ட லட்சியத்திற்காக, எடுத்துக்கொண்ட கொள்கைக்காக வாழ்ந்தவர்களை இந்த இனம் மறந்தது. இந்த இனத்தில் தோன்றிய அரசியல்வாதிகள் மறக்கடிக்க செய்தார்கள், இந்த உணர்வை மழுங்கடிக்க செய்தார்கள். சாதியம் தீயிட்டு வளர்ந்தது. இன்றைக்கு மதத்தீ மார்பு அளவுக்கு இன்னைக்கு உயர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த சாதிய தீயும் மதத்தீயும் அணிந்து இன உணர்வோடு, இன எழுச்சியோடு இந்த மண்ணின் மக்களின் உரிமைகளுக்காக, இந்த அநியாய அக்கிரம அட்டூழியங்களுக்காக இன்னைக்கு ஜவஹர் அலி அவருடைய வீட்டுக்கு நாங்கள் சென்றோம். 2 பெண் பிள்ளைகள், ஒரு சின்ன சிறுவன். அவர் ஒரு ஒன்றியக்குழு உறுப்பினராக இருந்திருக்கிறார். பல்வேறு அளவில் ஒரு மதிக்கத்தக்க ஒரு வாழ்வு வாழ்ந்திருக்கிறார். அவர் செய்த பாவம் என்ன, அவர் செய்த குற்றம் என்ன? இங்கு ஆட்சியாளர்களால், அரசியலாளர்களால் இங்கு அடிக்கப்படுகின்ற கனிம கொள்ளைக்கு எதிராக இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை நோக்கி கடிதம் எழுதினார். மாவட்ட ஆட்சித்தலைவர், கோட்ட ஆட்சியாளர்களிடையே மனு அளித்தார். அதற்கு நீதி கேட்டார். அதை தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்டார். இந்த குற்றத்திற்காக அநியாயமாக துடிக்க லாரியை ஏற்றி கொலை செய்திருக்கிறார்களே. அதுபோன்றுதானே இந்த நாட்டில் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவருக்கு நிகரான பாதுகாப்பு அரண்படையில் தமிழ்நாட்டில் பிறந்த ஒருவனை புலிகள் நம்பி, புலனாய்வு தலைவன் பொட்டம்மா நம்பி பக்கத்தில் நிற்க வைத்தார் என்று சொன்னால் அது முத்துக்குமார் என்கிற பதிவை புலிகளோடு பழகிய தோழர்களும் சொல்லுகிறார்களே. அந்த நம்பிக்கை பெற்ற ஒரு தமிழ் தேசத்தின் ஆளுமை இன்றைக்கு யாரால் சாகடிக்கப்பட்டது? என் சக தமிழ்ச்சாதி கூட்டத்தினால் சாகடிக்கப்பட்டிருக்கிறது. அவன் கூலிப்படையாக இங்க இருக்கிறான். சாகடிக்கப்படுகின்றவன் தமிழீழ தேசிய தலைவரால் உள்ளங்கவர்ந்த ஒரு தலைவன், தமிழ்நாடு மீட்சி படையை வழிநடத்தியவன், சந்தனக்காடு புகழ் வீரப்பனுக்கு தோளோடு தோள் நின்றவன், எதிர்கால தமிழ் சமூகத்தின் சாதிய சண்டைகளில் இருந்து தமிழ் சமூகத்தை தமிழாய் ஓர்மையில் ஒரு கொடையினை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு மனிதன் என்பதை அறியாமல் கூலிக்கு கொலை செய்து கொண்டார்கள். ஆனால் அந்த கொடியவர்கள் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட்டார்களா? நீதியின் முன் நிறுத்தப்பட்டார்களா? அவருக்கு உரிய தண்டனை கிடைக்க பெற்றதா? ஏன் இந்த மண்ணில் இந்த மாவீரனுடைய கல்லறைகளை கூட இடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மோசமான செய்தி! இதையும் கடந்து போகிற கூட்டமாக, இதையும் ஸ்கோப் பண்ணி தள்ளி விட்டுட்டு
வேற செய்தியை பார்த்துக் கொள்ளுகின்ற ஒரு கூட்டமாக தமிழர் கூட்டம் மாறிக்கொண்டிருக்கிறது. இதை தடுத்து, இதை தடை போட்டு இந்த இன உணர்வையும் தமிழுடைய மான உணர்வையும் தமிழனுடைய பறிபோகின்ற எல்லா தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைகளை குறித்தும் ஒரு புரிதலை உருவாக்க வேண்டிய தேவை எங்களை போன்று ஓட்டு அரசியல் பதவிக்கு வர தேவையில்லாமல் தான் ஏற்றுக்கொண்ட கடமையின் கீழ் பணியை மிகச்சிறப்பாக நிறைவாக செய்கின்ற இது போன்ற ஆளுமைகள், இது போன்ற நடவடிக்கைகளிலே நீங்கள் ஒற்றுமையாக இருந்து, தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய கோபம் இருக்கிறது இந்த ஆட்சி அரச பயங்கரவாதத்தின் மீது, இங்கு நடக்கின்ற மிகப்பெரிய கனிம கொள்ளையின் மீது, லஞ்ச லாவண்ய ஊழல் மீது, அதிகார வர்க்கத்தின் கொட்டத்தின் மீது, ஆட்சி அதிகாரிகள் செய்கின்ற அரசியல்வாதிகளை விட பல மடங்கு கொள்ளையடிக்கிறவனாக, பகல் கொள்ளைக்காரனாக மாறி நிற்கிறான் இந்த நாட்டுடைய பியூரோக்ரசி. எனக்கு தெரிந்த இந்த நாட்டுடைய IAS IPS அதிகாரிகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் என் தமிழுடைய பணத்தை சுரண்டி கொள்ளையடித்து முதலாளிகளாக இருக்கிறான். அவர்களுக்கு எங்கள் செம்மண் பூமியான முந்திரிக்காட்டு பாணியில் ஒரு தண்டனை கொடுப்பதற்கு எங்கள் தமிழரசன்கள் லெனின்கள் இல்லையே, எங்கள் சுப முத்துக்குமார்கள் இல்லையே என்கிற ஆதங்கத்தை பதிவு செய்து அந்த மாவீரர்களுக்கு என் வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Gracias.